ஹலோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்டா த பேட்டில் ஏஞ்சல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த அல்ட்டா த பேட்டில் ஏஞ்சல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா அது திரும்ப வளராது இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரோபோட்டிக்ஸ் பார்ட்ஸாக மாற்றி வச்சிடலாம்ல. அப்படி பார்த்திட்டோம் அப்படின்னா, நம்ம இல்லாத உறுப்புகள்லாம் செயல்படுற மாதிரி வச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொண்ணோட தலை மட்டும் ஒரு சயின்டிஸ்ட்டு கிடைக்குது. அந்த தலையை வச்சு அந்த பொண்ணையே ஒரு ரோபோட்டிக்ஸ் பார்ட்ஸாக உருவாக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அலிட்டான்னு பேரும் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து நார்மலான ஒரு பொண்ணாக எல்லா பசங்களாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் காதலாக மாறுது. அப்படி இருக்கிற நிலமையில திடீர்னு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறாங்க. பல ரொம்ப ஒரு நார்மல் மனுஷங்க மாதிரி இல்லாமல் சைபாக்காக இருக்கிறவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அதை பார்த்து இந்த மாதிரியான ஆட்கள்லாம் யார், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா, இந்த போலீஸ் மாதிரி அங்கே ஒரு அமைப்பு இருக்குது, பவுண்டி ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த இதில் சேர்றாங்க அந்த பொண்ணு. அதை சேர்ந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அனுப்புறது யார், இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணுறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க. அதுக்கு ஒரு மெயினான ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிறதுலையே ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஏரியாவில் இருக்காங்க. இந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போய் அவரை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மெயினான ஆளை. ஆனால் முடியல. அதோடு அந்த படமும் முடியுது. அதோட செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட லவ்வரே தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஏதோ திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவர் லவ்வரை கண்டந்தனமாக வெட்டி போட்டுருவாங்க. அந்த பொண்ணு தன்னோட லவ்வரை கண்டந்தனமாக வெட்டி போட்டுருவாங்க. இன்னொன்று ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப கும்ஃபு மார்ஷியல் ஆர்ட்லாம் தெரிஞ்சவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள், ரொம்ப ரோபோட்டிக்ஸாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள் கண்டிப்பாக. பாய்.